சிவாய நம்ம வீட்டில் எப்பயுமே அமைதி, நிம்மதி, சந்தோஷம், ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கணும், பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் சில மாற்றங்களை செய்யணுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாவே போதும், நம்ம வீட்டில் வந்துட்டு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டைகள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமாக ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா கண் திருஷ்டி படுறதுனால தான் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகளை எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் செய்கிறதன் மூலமாக நம்ம வீட்டில் வந்து அகற்றலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து ஜிஸ்டி சுற்றி போடுவாங்க. அடிக்கடி அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் அமாவாசையில் வந்து ஜிஸ்டி சுற்றி போடுவாங்க. வத்தல், உப்பு, ஓமம் இதெல்லாம் வச்சு அந்த மாதிரி ஜிஸ்டி சுற்றி போடும் பொழுது நம்ம மேலே இருக்கிற கண் வந்து அகன்றணும்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை எப்படி வந்து அப்புறப்படுத்துறது அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன உரளிகள் வச்சு அதில் பூ போட்டு அந்த தண்ணிக்குள்ளே வந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய், பன்னீர், ஜவ்வாது இந்த மாதிரி சில மங்களகரமான பொருட்களை போட்டு நம்ம உரளியை டெக்கரேட் பண்ணி வைக்கும்போது அழகாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது நெகட்டிவ் எனர்ஜியோட வந்தால் கூட அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்குவோம். அது அவங்களோட அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மளையோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையோ எந்த பாதிப்புமே பண்ணாது. இதை வந்து 3 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம மாற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், வீட்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்புறம் நிறைய வீடியோவில் வேல் தீபம், 3D மேட் இதெல்லாம் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் இந்த வீடியோவில் மேலே வந்து அந்த லிங்க்கை வந்து டேக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு உங்களுக்கு நிறைய தீப வெரைட்டிஸ் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை 3D மேட் வேணாலும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். போயிட்டு நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.